டிஎன்பிசி குரூப் 10 2A எக்ஸாம் அப்ரோச் பண்றவங்களுக்கு நான் என்னென்ன சொல்றேன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு ஈஸியான மார்க் அப்ரோச் பண்ணி தரும். ஓகேங்களா? மேத்ஸ் டாபிக்ல என்னென்ன டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்தந்த டாபிக்லேருந்து எவ்வளோ மார்க் ஸ்டார்டிங்லேருந்து இதனால் வரை கேட்டுக்கிறாங்கன்னு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தளவு 1 or 2 கொஷின் கம்பல்சரி வருங்க. அதனால சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் ஓவரால் ரிவிஷன் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன பேசிக்காக தெரியும்னா பாடி மாஸ் ரூல்ஸ் தெரியணுங்க. ப்ளஸ் அதில் 1 or 2 சம் எப்பவுமே பேசிக்காக ஸ்கொயர் ரூட்டில் கேட்பாங்க. அந்த சம்மெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்ரோச் பண்ண தெரிஞ்சாவே போது நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அப்ரோச் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எந்த ஒரு டிஎன்பிசி கொஷின் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த ரெண்டுலேருந்து ஒரு கொஷின் வராமல் இருக்காதுங்க. அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின் ஓவராலாக நல்லா பார்த்தீங்க. ப்ளஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் டாபிக்கா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல ஒரு எண் மற்றொரு எண் அந்த கொஷின் கம்பல்சரி கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அது இல்லாமல் 2 எண் கொடுக்கறது, ஃப்ராக்ஷன் கொடுக்கறது எல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த டாபிக்கை கண்டிப்பா அப்ரோச் பண்ண வேணுங்க. நெக்ஸ்ட் டாபிக்கா மென்சுரேஷன். அளவியல்ல இருந்து 1 or 2 கொஷின் கம்பல்சரி வருங்க. அதனால மென்சுரேஷன் டாபிக்கை நீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்ரோச் பண்ணினா ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் டாபிக்கை பொறுத்தளவு ஈஸியான டாபிக் தான். எல்லாரும் அது படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கருத்துங்கிறது புரிஞ்சுன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டாபிக் அப்ரோச் பண்ண டைம் அண்ட் ஒர்க்குங்க. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து நீங்கள் எந்த ஒரு டிஎன்பிசி கொஷின் எடுத்து பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கம்பல்சரி கொஷின் இருக்குங்க. அது எப்படி ஈஸி வேவில் அப்ரோச் பண்ணன்னு சொல்லி நம்மளே ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறோம். அது உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் அந்த வீடியோ வச்சு கூட அப்ரோச் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் இந்த டாபிக்கெல்லாம் மேக்ஸிமம் டிஎன்பிசிலேருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. இது ஃபர்ஸ்ட் கவரேஜ் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் நீங்கள் அதர் டாபிக்கெல்லாம் பார்க்கணும்னா பார்க்கலாங்க. ப்ராபிலிட்டி பொறுத்தளவு டைசம் எல்லாம் உங்களுக்கு ரீசனிங்லேயே கவர் ஆயிடும். அதனால மேக்ஸில் இந்த டாபிக் ரொம்ப முக்கியங்க. இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டாபிக் நான் பார்க்க வேண்டாம்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக் அப்புறம் அப்டேட் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து பார்க்கணும் நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கான நாளா வரும். ஓகேங்களா? எதையும் நினைச்சு கவலைப்படாம எக்ஸாம் நல்லா பண்ணுங்க.